கோபுரங்கள் சாய்வதில்லை. உன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய. இந்த மும்பை தேவராஜ் அத பாப்பா. முதல்ல இந்த பொண்ணை தூக்குறேன், அதுக்கப்புறம் கல்யாண மாப்பிளைய தூக்குறேன், தூக்கி காட்டுறேன். அந்த மீராவை கல்யாணம் பண்ணாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீ நினைச்சேன்னா ஏத்துக்கிற. அந்த மீராவையே என் மருமகளா ஏத்துக்கிற. என்னோட துப்பாக்கி எங்க? நான் அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேங்க. ஓடி போய் எடுத்துட்டு வா, சீக்கிரமா. ஏங்க வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க எல்லாரும் என்னங்க பண்றது? அப்பா அவசரப்படாதீங்கப்பா, அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல. ஏய் நீ வாய மூடுறா. ஓ அக்கா கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எனக்கு என்னன்னு இருக்கேல்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. ஓ அக்கா வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்க? எப்படா நீ எல்லாம் எனக்கு பிள்ளையா வந்து பிறந்த? இங்க பாருடா, வர்ஷாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் உனக்கு அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கணவரோட நினைக்காத. அப்படி எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச உங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல சுட்டு கொன்னுடுவேன். அப்பா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. போங்கப்பா, அந்த சிவாவை போய் கூட்டிட்டு வாங்க. ஏய் உனக்கு இவ்வளவு கோவம் பிடிவாத ஆகாதுடி. அம்மா நீ சுமாரு, இது என்னோட வாழ்க்கை, எனக்கு தெரியும். நான் என் அப்பாவோட பேசிட்டு இருக்கேன். அப்பா நீங்க போங்க, அந்த சிவா எங்க இருந்தாலும் நீங்க தூக்கிட்டு வாங்க. வர்ஷா, அந்த சிவா எங்க தேடி கிடைக்கல. அதனால இப்ப நேரா அவ வீட்டுக்கு போய் அவன் அம்மாவையும் தங்கச்சியும் இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். அந்த சிவாவை மிரட்டல அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். நீ ரெடியா இரு. என்னங்க நான் சொல்றத கேளுங்க. என்ன கேளுங்க? நான் சொல்றத கேளுங்க. அவசரப்படாதீங்க. என்னங்க? டேய் சிவா, உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் இங்க வரட்டும். நீ எவ்வளவு பெரிய சென்டிமெண்டல் இடியட்னு எனக்கு தெரியும். உன் அம்மாவையும் தங்கச்சியும் வச்சு என் அப்பா உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வைப்பாரு. அதுக்கப்புறம் காட்டுறேன்டா இந்த வருஷம் யாருன்னு. நிர்மலா, நான் இப்போ அப்பா பார்க்க தான் போறேன். நம்ம வீட்டுக்கு வந்த லவ் பேர்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், அதனால தான் உன்னை கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு. அண்ணா, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ தீர்த்து வைக்கணும், சரியா? ஒரு தலையா லவ் பண்ற ஏன் காதலிக்க நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ற. அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. ஸோ அதனால இங்க பாருண்ணா, இன்கேஸ் அப்பாவே வந்து நோ நீ எதுவும் சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு. அப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு உனக்கு நல்லா இல்லைண்ணா, எனக்கு தெரியும்ண்ணா. இன்கேஸ் அப்பாவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நீ வந்து நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ண்ணா. பண்ணிடுவோம், கண்டிப்பா பண்ணிடுவோம். அண்ணா, நீ அவளை பாத்தியா? ரோட்ல முதல்ல அவளை பார்த்த உடனே உனக்கு அவ தான் ஒய்ஃபா வரணும்னு நினைச்சேன். அதே பொண்ணு நீயும் பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டிருக்க. ஆனா விதியை பாத்தியாண்ணா? அவங்களோட காதல் பிரச்சனைக்கு அவங்க நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க. அண்ணா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி காதலுக்கு நம்ம எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் அந்த கடவுள் சிவா கூட என்ன சேர்த்து வைப்பாரு. நிர்மலா, இவங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சோன்னே அதுக்கு அடுத்தது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேலையை. அண்ணா, இன்னைக்கு சிவா வீட்டுக்கு போறியா? அதான் அப்பாவை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சுன்னா அப்படியே சிவா வீட்டுக்கு போகலான் தான் இருந்தேன். இல்லைன்னா நாளைக்கு போகலான்ட்டு இருக்கேன். சிவாவோட அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருச்சு. இப்போ மிச்சம் அவள் தங்கச்சி மட்டும்தான். அவளுக்கு ஒன்று பிடிச்சிரும். என் தங்கச்சி யாருக்கு தான் பிடிக்காது. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்லேயும் மேலே சத்தம் கேட்கும். மறுபடி பாரு வெக்கத்தை. நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து போ. பாய். பாய். பார்த்து போ. வரேன். வரேன். பாய்.
அப்பா சொன்ன அட்ரஸ் சரியா இருக்கு. இந்த வீடு தான். வீட்டில் யாரா இருக்கீங்களா? வாப்பா விஷ்ணு, உள்ள வா. அப்பா இந்த வீட்டில் என்ன அப்படி பாக்குற? இதுவும் நம்ம வீடு தான். விஷ்ணு, உனக்கு அந்த சுந்தரத்தை ஞாபகம் இருக்கா? எந்த சுந்தரம்? அதான் பொண்ணுக்கு கல்யாணம்னு நம்ம வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வச்சானே, அவன் தான். ஆமாம், வீடு கூட செங்கல்பேட்டில் இருக்குது. அந்த ஆள் தானே? அவன் செங்கல்பட்டுல இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? மூர்த்தி நான் சொல்லி தான் தெரியும். அதான். மூர்த்திக்கு அவனோட ஜாதகமே தெரியும். சரி விஷ்ணு, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். சுந்தரத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு வர்ஷா. நீ என்ன பண்ற? சுந்தரம் வீட்டுக்கு போய் அவன் பொண்ணு வர்ஷா கழுத்துல கரெக்டா இந்த இடத்துல கத்திய வைக்கிற. கத்தி வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் அந்த வீட்ல இருந்து யாரும் யாருக்கும் போன் பண்ணக்கூடாது. அந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே வரவும் கூடாது. சரிப்பா. இதுதான் அவனோட அட்ரஸ். சரிப்பா, நீங்கள் சொன்னபடி செங்கல்பேட்டுக்கு போகிறேன். வருஷா கழுத்தில் கத்தி வைக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? விஷ்ணு, ஒரு நிமிஷம். இப்ப கூட ஏன் செய்ய சொல்ற, எதுக்கு செய்ய சொல்றன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டியா? என்ன புதுசாக கேட்குறீங்க? நான் என்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கேன்? நீங்கள் எது சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்வேன். நீங்கள் எது சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். இல்லப்பா, மற்றவங்க என்கிட்ட உதவின்னு வந்து கேட்டா தான் பொதுவாக நான் செய்யறது வழக்கம். ஆனா இங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு நானே வழிய போய் என் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை ஒரு நாள் நாங்க கோவில்ல பார்த்தோம். அப்பவே அந்த பொண்ணு தான் உனக்குன்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணோம். ஆனா நாங்க போய் கேட்டப்போ அந்த பொண்ணை வேற ஒரு இடத்துல பேசி முடிவு பண்ணதா அவ அப்பா சொன்னாரு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதான் அந்த பொண்ணு விரும்பின பையனை வலுக்கட்டாயமா விருப்பமே இல்லாம வேற ஒரு பொண்ணுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த கல்யாணம் மட்டும் நடந்தா 3 பேரோட வாழ்க்கையும் பாழா போயிடும். அதனால அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த பொண்ணு விருப்பப்பட்ட பையனோட கல்யாணம் நடந்தா அது நல்லதுன்னு தான் நான் இந்த கல்யாண வேலையை பாக்குறேன். அப்பா, இந்த கல்யாணத்துக்கு தடங்களா இருக்கிற சுந்தரத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணையும் அவ கல்யாணத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க. நான் வரேன். விஷ்ணு, அந்த சுந்தரம் கொஞ்சம் மோசமானவன். நம்மளை விடவா? நீங்க கல்யாண வேலையை பாருங்கப்பா. அவனை நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. வீட்டில் யாருமே இல்லையா? காலையில் தாலியும் கல்யாண புடவையும் வாங்கறதுக்காக போயிருக்காங்க. சரிப்பா, நான் செங்கல்பேட்டு போய் வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே வந்துடுறேன். சரிங்களா? விஷ்ணு, பார்த்து ஜாக்கிரதை. நீங்க ஜாக்கிரதையா இருங்கப்பா. பார்த்து. நான் வரேன்.
வாமா. என்ன சார்? வாங்க பாஸ்கர் சார், கல்யாண பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சது. என்ன மீரா, புடவைய நல்லா கலர்ஃபுல்லா செலக்ட் பண்ணியா? செலக்ட் பண்ணிட்டேன்ப்பா. சார், என்ன தேடி யாராவது வந்தாங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அப்பாவும் நானும் வரும்போது நம்ம வீட்ல இருந்து யாரோ வெளியில போனாங்க. ஓஹோ, அதுவா? அது வேற யாரும் இல்லம்மா, என் பையன் விஷ்ணு தான். நான் தான் அவனை வர சொல்லியிருந்தேன். நம்ம கல்யாண வேலையில அவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து அனுப்பியிருக்கேன். அட, தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருந்ததா? பாரு, என்ன சார் இது, நேத்து உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம், அப்பவும் தம்பியை பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்ப அவரே வீட்டுக்கு வந்திருக்காரு, அந்நேரம் பார்த்து நாங்க வெளியில போயிருக்கோம் பாருங்க. தம்பி முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, வாய்க்கு ருசியா எதுவும் கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு வருத்தமா இருக்கு. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட ஒரு நாள் நான் இங்க விருந்துக்கு வரேன். சரி, கண்டிப்பா வாங்க. அப்ப அவனை நீங்க பார்க்கத்தானே போறீங்க. என் பையனை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்க அவனை விடவே மாட்டீங்க. அவன் போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் நீங்க விருந்து வச்சு அனுப்புங்க. இந்த கல்யாணம் இப்ப நல்லபடியா நடக்கிறதுக்கு பிள்ளையார் சுழி போட போறதும் அவன்தான், சுபம் போட போறதும் அவன்தான். சரஸ்வதி, வீட்டை பூட்டிட்டு குடும்பத்தோட ஓடிட்டியா? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களை நான் கண்டுபிடிப்பேன். இந்த மீரா போன் பண்ணி பெரிய ஆளோட சப்போர்ட் கிடைச்சிடுச்சு, கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாளா? உங்களுக்கு வக்காலத்து வாங்கினானே அந்த பெரிய மனுஷன் தேவராஜ், அவனை போட்டு தள்ளிட்டு தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா அதுக்கு நான் தயார். எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். கண்ணுல இருந்து தப்பிச்சு நீங்க எங்கேயும் போக முடியாது. இத வரேன். என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு, புரிஞ்சுதா? சரியா? எங்க சார் ரொம்ப அவசரமா கிளம்பிட்டீங்க? இல்ல, என்னதான் வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்கத்தான் செய்யுது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஆத்ம திருப்திக்கு தான். தாராளமா பார்த்துட்டு வாங்க. மனுஷங்களுக்கு நம்பிக்கை வேணும், அது எதுல இருந்தாலும் பரவாயில்ல. போயிட்டு வாங்க. வந்தன சார். அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத சாமி, என் பேர் பாஸ்கர். என் ஃப்ரெண்டு சத்தியமூர்த்தி தான் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க முக்காலத்தையும் கணிச்சு சொல்லுவீங்களா? அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கு. நான் தெய்வம் கணிச்சு கொடுக்கறது தான் வார்த்தையா சொல்றேன், என்கிட்ட எதுவுமே இல்லை. சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? சாமி, இது என் பொண்ணோட ஜாதகம், அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த ஜாதகருக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்தஸ்தான பதவியில தான் இருப்பாங்க. செல்வம், வீடு, வசதி எதுலயுமே குறை இருக்காது. உங்களுக்கு குறிப்பா என்ன பார்க்கணும்? அது சாமி, இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்னமோ தெரியல, ஏற்பாடு பண்ண நாள்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் சாமி. அது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. 1 2 3 4. இந்த பொண்ணுக்கு நடக்க போறது முதல் கல்யாணம் இல்ல.
முதல் கணவனோட இந்த பொண்ணு வாழற விதி இல்லை. நீங்க நடத்த போறது 2வது திருமணம். நான் சொல்றது சரியா? ஆ, ரொம்ப சரி சாமி. இந்த பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம் தான். முதல் கல்யாணம் என் பையனோட தான் நடந்துச்சு. பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனா விதி என் பையனை கூட்டிட்டு போயிடுச்சு. அதான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சாமி, அவ்வளவுதான். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். 2வது கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதுல ஒரு பிழையும் வராது. ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தவமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா அதோட இன்னொரு வார்த்தையும் நான் சேர்த்து சொல்லணும். திருமணம் நல்லபடியா நடக்கும், எந்த தடங்களும் வராது. ஆனா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஏண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்கும். ஒரு நாளும் உங்க பொண்ணு நிம்மதியா இருக்க மாட்டா. சாமி, முதல் கல்யாணம் என் பிள்ளையோட நடந்துச்சே தவிர அந்த பொண்ணு ஒரு நாள் கூட வாழல. அதான் 2வது கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டுமேனு ஊரெல்லாம் தேடி அலைஞ்சி ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. பையன் டாக்டரா இருக்கான், தங்கமான பையன். அதான் இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா நடக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி பையன் நல்ல பையனாதான் இருப்பான், பையனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பையனை சார்ந்தவங்க உங்க பொண்ணை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சாமி, இந்த பொண்ணுக்கு விமோச்சனமே இல்லையா? ஏதாவது பரிகாரம் பூஜை இந்த மாதிரி ஏதாவது பண்ணா? பூஜை பரிகாரம் பண்ணி உங்க பொண்ணோட மனசை தைரியப்படுத்தலாம், ஆனா விதியை மாத்த முடியாது. அவங்களுக்குன்னு எழுதி வச்சிருக்கிற கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். ஏன்னா இது அவங்களோட ஜாதகம், இது அவங்களோட விதி. 108 புண்ணியஸ்தானம் இருக்கேன் சாமி. சிவனுக்கு 108, பெருமாளுக்கு 108ன்னு அத்தனை கோயிலுக்கு நான் போறேன் சாமி. அத்தனை கோயிலுக்கும் போறேன். அப்படி போனாலாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழக்கம் அமைஞ்சிராதா? கடவுள் எழுதி வச்சதை தான் நாம போட்டு பார்க்கிறோம். எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போய் நாம புது கணக்கு எழுத முடியாது. நீங்க கிளம்பலாம். இந்தாங்க. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். உங்க பொண்ண தினசரி 108 தடவை காளி மந்திரம் சொல்ல சொல்லுங்க. கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் அதை எதிர்கொள்ற தைரியம் உங்க பொண்ணுக்கு கிடைக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. வரேன் சார். போயிட்டு வாங்க. சரிப்பா, என் மருமகளுக்கு ஒரு போனை போட்டு கொடு. தம்பி, கதவை திறங்க. உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? பாருங்க. விஷ்ணு